அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா, எனக்கு இட்லி பொடி தீந்துடுச்சு. சரி அரைக்கலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து அரைக்கலான்னு இருக்கேன். நான் எப்படி எங்க வீட்டுக்கு அரைக்கிறேன்றத வீடியோவா காட்டலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட சேனல் முதல் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக கருக விடாமல் வறுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தோலோடு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இதுதான் இருக்குது. இதையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. நல்லா சவச்சவன்னு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு. இது நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். கல்லெல்லாம் இருக்கும், பார்த்து இது பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா பொரிகிற மாதிரி வறுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன். 6 7 போட்டால் போதும். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கெட்டி பெருங்காயம் அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் கருக்க விடாமல் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு, அதாவது இட்லி பொடியில் கொஞ்சம் கல்லுப்போடு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து லைட்டாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வறுத்து வச்ச நிலக்கடலை தான் அது. கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதையும் வறுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் வந்து ரொம்ப நெய்ஸாக அரைக்கலை, கொஞ்சம் பொறு ரவை டைப்பில் அரைச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, இது நான் சாப்பாட்டுக்கு கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க, 10 நிமிஷம் தாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். நான் மிக்சியிலே தான் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்தேன். செம்மையா இருக்குங்க. அது இட்லி பொடின்னு சொல்லிக்கலாம். சாப்பாட்டுக்கு கூட நம்ம நல்லெண்ணெய் விட்டு சுட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.